அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். நாம் பார்த்துட்டு இருக்கிறது கம்பெனி லால மிக முக்கியமான டாபிக் தான் டிஃப்ரெண்ட் பிட்வீன் பப்ளிக் கம்பெனி அண்ட் ப்ரைவேட் கம்பெனி. அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின். ஒரு சில நேரங்களில் ஸ்மால் கொஸ்டினில் கேட்பாங்க, வெறும் பப்ளிக் கம்பெனினா என்னென்னு கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் கம்பெனினா என்னென்னு கேட்பாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் எழுதக்கூடிய ஆன்சர் இதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஃபாரின் கம்பெனின்னு கேட்டாலும், அதாவது பப்ளிக் கம்பெனி அண்டு ஃபாரின் கம்பெனின்னு கேட்டாலும் டிஃப்ரெண்ட்டில் அதற்கும் நீங்கள் எழுதுறதுக்கு தயாராகிடணும். ஃபாரின் கம்பெனிக்கு உண்டான தனி வீடியோ சாரதி லா ஸ்டடீஸில் இருக்குது, அதை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற என்ன டிஃப்ரெண்ட்ன்றதை நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கும் ப்ரைவேட் கம்பெனினா எப்படி இருக்கும், பப்ளிக் கம்பெனினா எப்படி இருக்கும்னு. அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம உள்ளே என்ட்ரி ஆகும்போது நம்மளுக்கு மிக இலகுவாக புரியும். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர்ஸ்ன்றது என்ன, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் விற்கக்கூடிய அந்த ஷேர்ஸு நாட் சேல் இன் பப்ளிக்னா பொதுமக்கள்னு அர்த்தம். பொதுமக்களுக்கு ஷேர்ஸை வந்து இது ப்ரைவேட் கம்பெனியில் சேல் பண்ண மாட்டாங்களாம். இருந்தாலும் ஒரு சில கண்டிஷன்ஸ் அடிப்படையில் சேல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களுக்குள்ளே இருக்கிற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 2 டைரக்டர்ஸ், இவங்கக்கிட்ட அப்ரூவல் வாங்கணும். ஃபஸ்ட் ஒன்று அந்த மெம்பர்ஸு. இவர்கள் வாங்கிட்டாங்கன்னா இவர்களுக்கு தான் முதல்ல விற்கணும். அப்படி இல்லைன்னா இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அதன் பிறகு நம்ம ஷேர்ஸை வந்து பப்ளிக்கு சேல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் இது பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மற்றும் ஒருவரை பார்த்திங்கன்னா உள்ளே விடுறதுக்கு அனுமதிக்கிறது இந்த ப்ரைவேட் கம்பெனி விடுறது கிடையாது. ஆனால் பப்ளிக் கம்பெனியில் அப்படி கிடையாது. ஷேர்ஸை பப்ளிக்கும் சேல் பண்ணுவாங்க, எந்த ஒரு கண்டிஷன்ஸும் கிடையாது. யார் வேணாலும் ஷேர்ஸை வாங்கலாம். செகண்ட் ஒன்று ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸை வந்து லிஸ்ட்டு செய்ய மாட்டாங்க, லிஸ்ட்டு செய்ய முடியாது. இந்த பங்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு ஓடிட்டே இருக்கும் பாருங்கள், 0.21 டவுனு அப்பு இந்த மாதிரி ஓடிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்டு வந்து ப்ரைவேட் கம்பெனியில் செய்ய முடியாதுன்றாங்க. ஆனால் பப்ளிக் கம்பெனியில் சர்வசாதாரணமாக செஞ்சுடலாம். மினிமம் 2 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கணும். எதில் ப்ரைவேட் கம்பெனியில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 200 இருக்கணுன்றாங்க. அதாவது 200க்குள்ளே இருக்கணுன்றாங்க. ஆனால் இதில் மினிமம் 7 பேர் இருக்கணுன்றாங்க. மேக்ஸிமம் 200க்கும் மேலே, 200க்கு உள்ளே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக 200க்கும் மேலே. இதற்கு லிமிட்டு கிடையாது, எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 200க்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், ஒரு 1000 கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மினிமம் பார்த்தீங்கன்னா 2 டைரக்டர்ஸாவது இருக்கணும் அப்படின்றது சொல்கிறது தான் இந்த ப்ரைவேட் கம்பெனி. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா மினிமம் 2 பேராவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல கண்டிப்பாக 3 பேர் இருக்கணும், இருந்தே ஆகணுன்ற மாதிரி சொல்லப்படுது. இதில் 2 பேர் இருந்தாகணும், இதில் 3 பேராவது இருந்தாகணும், 3 பேர் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே போல் 5ல் பார்த்தீங்கன்னா பெய்ட் அப் கேபிட்டல், அதாவது ஒரு கம்பெனியை உருவாவதற்கு உண்டான அந்த கேபிட்டல் அமௌண்ட்டுன்னு சொல்லப்படுகின்றது. அந்த அமௌண்ட்டு கண்டிப்பாக 1 லட்சத்திற்கு மிகாமல் இருக்கக்கூடாது, 1 லட்சம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் இருக்கணுன்ற மாதிரி சொல்லப்படுது. கெனாட் அக்செப்ட் பப்ளிக் டெபாசிட் அப்படின்ற மாதிரி, அதாவது பப்ளிக்குடைய பணங்கள் இந்த இடத்துல டெபாசிட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுதான் இந்த இடத்துல ஷேர் சேல் ஆகலைனாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த கான்செப்ட் அடிபட்டு போயிடும். ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது. இட்ஸ் ஃப்ரீ டு அக்செப்ட், எவ்வளோ வேணாலும் பப்ளிக் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இவங்க ஆஃபர் கொடுக்குற பட்சத்தில். அதாவது பப்ளிக் கம்பெனி ஆஃபர் கொடுக்குற பட்சத்தில் பப்ளிக் அக்செப்ட் எத்தனை வேணாலும் பண்ணிக்கிட்டே இருக்கலான்றது தான் இதோடைய கான்செப்ட். அதற்கும் ஒரு சில விதிமுறைகள் இருக்குது, அதை ரெஜிஸ்ட்ரார் சொல்லுவாங்க, கம்பெனி ஆக்ட் தெளிவாக சொல்லும். ஷேர்ஸை பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் செய்ய இங்கே தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஷேர்ஸை வந்து சேல் பண்ண முடியாது, சம் கண்டிஷன்ஸ்னு, அதுதான் இந்த இடத்துல எஃபெக்ட் ஆகுது. ஷேர்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஆனால் இந்த இடத்துல அது மாதிரி தடைலாம் எதுவும் கிடையாது. யாருக்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் ஷேர்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதற்கு உண்டான சர்டிஃபிகேட்டை நம்ம இந்த கம்பெனிலேருந்து வாங்கிக்கலாம், ஷேர் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். கம்பெனி நேம் இன் 3 பார்ட், கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துலையும் அதே தான் சொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு 2 பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்குது, ஆனால் பெயரில் மட்டும் கொஞ்சம் மாறுதல் இருக்குது. இந்த இடத்துல பாருங்களேன், சாரதி லா ஸ்டடீஸ் ப்ரைவேட் லிமிட்டட்னு போட்டிருக்கு. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா சாரதின்றது நேம், இதில் யார் பேர் வேணாலும் இருக்கலாம். அதாவது நீங்கள் கம்பெனி புதுசாக தொடங்குறீங்கன்னா எந்த பேரை வேணாலும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயர்ஸ் லிமிடெட் அப்படின்ற மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி டிவிஎஸ் மோட்டார் கம்பெனின்னு இருக்கும், ப்ரைவேட் லிமிட்டட்னு இருக்கும்.
இப்போ இந்த இடத்துல பாருங்கள், சாரதின்றது நேமு, லா ஸ்டடீஸ்ன்றது எது பற்றியது, எந்த தொழில் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த தொழிலுக்கான வார்த்தைகள் இந்த இடத்துல இருக்கணும். இந்த இடத்துல டயர்ஸா, இல்லை மோட்டார்ஸ் கம்பெனியா, இல்லை இது லா ஸ்டடீஸா, ஓகேங்களா. அதுக்கப்புறம் எந்த என்டிட்டி, அது அவங்க ப்ரைவேட் லிமிட்டடா இல்லை லிமிட்டடா என்றது தான் இந்த இடத்துல கான்செப்ட். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் தான் மாறுது. இந்த இடத்துல ப்ரைவேட் லிமிட்டட், இதில் இடத்துல வெறும் லிமிட்டட்னு இருக்குது. ஸோ இந்த ஒரு இடத்த வச்சு நம்ம அது பொது நிறுவனமாக, அதாவது பப்ளிக் கம்பெனியா இல்லைனா ப்ரைவேட் கம்பெனியான்றதை நம்ம நிர்ணயிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் கம்பெனி பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ்லாம் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரெஜிஸ்ட்ரார்கிட்டையோ இல்லை செபிக்கிட்டேயோ ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தீங்கன்னா அதாவது சப்மிட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. அதை சப்மிட் பண்ணால் தான் அவங்க கம்பெனிக்கு உண்டான நேமே அப்ரூவல் ஆகும். அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா, அந்த 2 டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அந்த 2 டைரக்டர்ஸை பணியில் அமர்த்துவதற்கோ இல்லை அடுத்ததாக ஒருத்தரை அமர்த்துவதற்கோ யாரிடமும் இவங்க பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாரிடம் மீன்ஸ் என்ன, எந்த கவர்மெண்ட்டுக்கிட்டையும், அது மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் இல்லை மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், யாருக்கிட்டையும் இவங்க பர்மிஷன் கேட்டு தான் அவர் அமர்த்தணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் பப்ளிக் கம்பெனியில் அப்படி கிடையாது. கண்டிப்பாக மத்திய அரசிடம் பர்மிஷன் கேட்டு வாங்கணும். இந்த நபரை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுக்கணும். அவருக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டும்தான் அவரால் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக உள்ளே வர முடியும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி லிமிட்டடில், அதாவது ப்ரைவேட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை கம்பெனிக்கு வேணாலும் இவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருக்கலாம். 20, 30, 40 அந்த மாதிரி எத்தனை கம்பெனிக்கு வேணாலும் இவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக அந்த பதவியை வகிக்கலாம். ஒன்றுக்கு தான் கிடையாது, அப்படிலாம் கிடையாது இல்லைங்களா. ஆனால் பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வரையறை செய்யப்பட்டுள்ளது. 20க்கு மேலே அவங்களால போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருக்க முடியாது. 20 பப்ளிக் கம்பெனிக்கு மேலே அவங்களால போர்ட் ஆஃப் டைரக்டராக செயல்பட முடியாது. ஆனால் இதில் லிமிட் கிடையாது, இன்ஃபினிட்டிவ். ஆனால் இவங்க 2 பேருக்குமே சமமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரையுமே யார் பார்த்தீங்கன்னா யார் கண்ட்ரோலில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஆக்ட் கண்ட்ரோலில் வராங்க. ஃபஸ்ட்டு ஒன்று கம்பெனி ஆக்டில் வர்றது மட்டும் கிடையாது, ரெஜிஸ்ட்ராருடைய கண்ட்ரோல்லையும் இவங்க 2 பேருமே வராங்க. அதாவது ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் செய்கிறாங்க இல்லைங்களா அந்த நேமு. ஸோ அதனால் ரெஜிஸ்ட்ராருடைய கண்ட்ரோல்லையும் இவங்க வராங்க. எப்போ வேணாலும் ஒரு இன்ஸ்பெக்ஷன் வரலாம், எப்போ வேணாலும் எந்த மாதிரியான கேள்வி கேட்டாலும் இவங்க பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க. இந்த 2 விஷயங்கள் ஒத்து வருது. அதுக்கப்புறம் நேம் கான்செப்டில் ஒரு சில விஷயங்கள் ஒத்து வருது. இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஒத்து வருது. மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா இதற்கு நேர்மறையாக தான் இருக்குதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இதற்குண்டான ஆன்சரை எழுதுவது மிக சுலபம் என்றதை நினைவில் வச்சுக்கிங்க. நீங்கள் டேபிளர் காலம் போட்டு எழுதினாலும் சரி, அல்லது தனித்தனியாக போட்டு எழுதினாலும் சரி, தெளிவாக ப்ரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனின்றதை மென்ஷன் பண்ணி அண்டர்லைன் பண்ணி எழுதுங்க. அதே போல் இந்த கான்செப்ட் வரும்போது இதே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஏதாச்சும் ஒரு கம்பெனி நேமை போடுங்க, அவங்களுக்கு புரிகிற மாதிரி நேமு, இது பார்த்திங்கன்னா எது பற்றிய விவரங்கள், அதுக்கப்புறம் என்டிடின்னு போட்டிங்கன்னா ஒரு ஏற மார்க் போட்டு எழுதுனீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரிய வந்துடும். ஸோ கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு மிக எளிமையாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால தான் சொல்ல வரேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.